வணக்கம். ராம் சத்யா அகாடமி 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வு 2 இயல் 4, 5, 6க்கான கேள்விக்கான பதில் நம்ம பார்த்துடலாம். பழைய பாடத்திட்டத்தில் எடுத்து பார்த்தோம்னா கிளன் ஒருத்தர் இருப்பாங்க. 3 புலன்களும் இழந்தவர். கண் தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது. இந்த 3 புலன்களை இழந்தாலும் அவர் என்ன செய்யல, அவரோட முயற்சியை படிக்கிறதுல விடல. படித்து வெற்றி பெற்றிருப்பார். சமீபத்தில் ஒரு படம் 12th ஃபெயில், ஹிந்தி படம், தமிழ் டப்பில் இருக்கும். ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் எப்படி வெற்றி பெற்றாங்கிறது இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு சில நேரங்களில் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கும். கிளர் தான் நான் படிக்கும்போது அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் படித்தேன். எக்ஸாமில் வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. நம்மளால் படிக்க முடியாதெல்லாம் இல்லைங்க, படிக்க முடியும். எப்படி படிக்கிறங்கிற ஒன்று கேள்வி. ரெண்டாவது, சில சூழ்நிலைகள் நம்ம படிக்கூடவும் ஆக்கும். அந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம தவிர்த்துட்டு படிக்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நிறைய காரணம் சொல்லி பழகிட்டோம். என்னால் படிக்க முடியல, இது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், படிக்கிட்டோம். ஆனால் நமக்கு அந்த டைம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த டயத்தை மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ இந்த குரூப் 4 வந்து ஒரு 90 days எழுதியிருக்கு. கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். முதல் கொஸ்டின், பண் எண்ணாம் பாடற்கு இயபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்காட்டு உவமேனி. பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டீங்க அப்படின்னா 105. இப்பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு. 8ஆம் நூற்றாண்டு. இந்த பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்துல 5ஆம் திருமொழியா இருக்கும். 5ஆம் திருமொழியா இருக்கும். கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள உய்யவந்த பெருமானை அன்னையாக உருவகித்து பாடியவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா குலசேகர ஆழ்வார். யாருன்னு பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார். 4வது, செந்தி இலக்கண குறிப்பு எழுதுக. பண்புத்தொகை. செந்திங்கிறது பண்புத்தொகை. வாரா இதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஊழ்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடர்னா தெரியும் உங்களுக்கு, பிரித்தால் பொருள் தரும். பிரித்தால் பொருள் தரும். இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது. ஊழ் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா முறை. ஊழ் என்பதன் பொருள் என்னன்னா முறை. ஊழி அப்படின்னா யுகம், நீண்டதொரு காலப்பகுதி, எது வேணா எடுத்துக்கலாம். தவறானது எது? சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? பரிபாடல். ரைட்டு தான். உரையாசிரியர்கள் பரிபாடலில் 70 பாடல்கள் உள்ளதாக கூறியுள்ளனர். சரிதான். இன்று 25 பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளன. இதுதான் தவறு. மொத்தம் 24 பாடல்கள் கிடைச்சிருக்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆர்தருபு என்பதன் பொருள் என்னன்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த என்பதாகும். என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது என்னது? உயர்திணை கிரிணை வந்து உயர்திணை வச்சு கூப்பிட்டுருக்காங்க. அப்ப என்னது? திணை வலுவமைதி. திணை வலுவமைதி. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். கண்டதும் வருகிறார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் திணை வலுவமைதி தான். ஏன்னா ஒரு அக்ரிணை வந்து உயர்நிலை மாதிரி நம்ம கூறுகிறோம். உலாவும் மனச்சாறு புல்லனை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம். உலாவும் மனச்சிறு புல்லினை எங்கேனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம் என்று பாடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதியார். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர். 2 ஆப்ஷன் தான் இருக்கு. மனவை முஸ்தபா. யார் கூறியிருப்பார் அப்படின்னா மனவை முஸ்தபா கூறியிருப்பார். இந்த மொழிபெயர்ப்பு வந்து 1723 தமிழ் அச்சு உருவாக்கம் எங்க உருவாக்கியிருப்பாங்கன்னா தரங்கமடியில. யாருன்னா டேனிஸ் கிறிஸ்தவ நிறுவனம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஸ் என்று குறிப்பிடுகிறார். என்னன்னா பயன்களைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பயன்களை. இந்த மொழிபெயர்ப்பை பற்றி பாரதியார் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? சென்றிடுவீர் 8 திக்கும் கலைச்செல்வங்களையாவும் கொன்றிந்துங்கு சேர்ப்பின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருப்பாரு. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்னு பாரதியார் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மொழிபெயர்ப்பை பற்றி குலோத்துங்கன் என்ன சொல்லியிருப்பாரு? காசினில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று சொல்லி குலோத்துங்கன் சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பாருன்னா குலோத்துங்கன் சொல்லியிருப்பாரு. செய்கு தம்பி பாவலருக்கு சென்னை விக்டோரியா அரங்கத்தில் சதாவதனி பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு.
1907 மார்ச் 10. மார்ச் 10. சதாவதனி அப்படின்னா ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவில் வைத்துக்கொண்டு அந்த கேள்விகளுக்கான பதில்களை வந்து சொல்லக்கூடியது. அதாவது என்னது சதாவதனி அப்படின்னு சொல்லுவாங்க. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தேரிலை பாடல் இளம்பெற்ற நூல் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதி வெண்பா. நீதி வெண்பா யார் எழுதியிருப்பா அப்படின்னா செய்கு தம்பி பாவலர். பொருந்தாதது எது? பொருந்தாதது எது? தாருனா மாலைதான், முனிவுனா சினம், நீபவனம் அப்படிங்கிறதுன்னு கடம்பவனம் திருவிளையாடல் புராணத்தில் இருக்கும். தமர் அப்படின்னா உறவினர் அர்த்தம். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாதது புகார் காண்டம். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவளாவை காண்டம் எல்லாம் வரும். மதுரை காண்டம், புகார் காண்டம், வஞ்சி காண்டம் இதில் வரும் கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வரும். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டம் மற்றும் படலங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 காண்டம் இருக்கும், 64 படலங்கள் இருக்கும். பரஞ்சோதி முனிவர் காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. பரஞ்சோதி முனிவர் காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. பிறந்த ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா திருமறைக்காடு. பொருந்தாதது வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை அந்தாதி. எது பொருந்தாது அப்படின்னா மதுரை அந்தாதி. ஏன்னா அவர் எழுதியது வந்து என்ன, மதுரை பதிற்று பந்தாது. பதிற்று பந்தாதி பந்தாதி. கமலாயன் இவரின் இயற்பெயர் என்ன? கமலாலயன் யா இல்ல. கமலாலயன் அவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வே குணசேகரன். வினா விடை வகைகள் எத்தனை? வினா விடை வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 6 வினா இருக்கும், 8 விடை இருக்கும். 6 வினா 8 விடை இருக்கும். வினா வகைன்னு பார்த்தீங்கன்னா அறிவினா, அரியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினான்னு இருக்கும். விடைகள் பார்த்தீங்கன்னா சுட்டு மறை நேர், ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது குரல், இனமொழின்னு சொல்லி 8 விடைகள் வகைகள் இருக்கும். மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அறிவினாவா அறியாவினமா? ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கும், அறிஞ்ச வினாவா தான் மாணவனோட தெரியுதான்னு கேட்பாரு. அதுக்கு பேர் என்னது? அறிவினா. சுட்டுமறை நேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது குரல் என்று கூறும் நூல் எதுனா நன்னூல். இந்த இலக்கண வகைகளை பற்றி பெரும்பாலும் எதில் சொல்லியிருப்பாங்கன்னா நன்னூல் தான் சொல்லியிருப்பாங்க. விடைகளில் வந்து குறிப்பு விடைகள். விடைகள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு விடைகள் என்ற விடைகளின் வகைகள் எத்தனை? 2 இது இருக்கும். ஒன்று வந்து வெளிப்படையான விடைகள் இருக்கும், இன்னொன்று குறிப்பு விடைகள் இருக்கும். இந்த வெளிப்படையான விடைகள் மொத்தம் எத்தனை கேட்டீங்க? 3. குறிப்பு விடைகள் பார்த்தீங்கன்னா 5. மொத்தம் எத்தனை இருக்கும்? நம்ம 8. அதில் வந்து வெளிப்படையான விடைகள் 3, குறிப்பு விடைகள் வந்து 5 இருக்கும். சுட்டு மறை நேர், சுட்டு மறை நேர் இது 3மே என்னவா இருக்கும்னா வெளிப்படையான விடைகளாக இருக்கும். சுட்டு மறை நேர். இந்த ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவதற்குரல், இனமொழி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குறிப்பு விடைகளாக இருக்கும். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் விடை. கடைக்கு போவாயா என்று கூறு கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் என்ன விடையா இருக்கும்? நேர்விடை. நான் போவேன் அவ்வளவுதான். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது வந்து முறை நிரல் நிறை பொருட்கோள். 2 இருக்கு. எதில் நிரல் நிறை பொருட்கோள், முறை நிரல் நிறை பொருட்கோள். அன்பும் பண்பும் நேரம் எடுத்துக்கிடுவாங்க, அதனால இது வந்திருக்கும். எதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பும் பயன் அப்படிங்கிற மாதிரி மாறி வந்திருக்கும் அந்த குரல்ல. அதைத்தான் வந்து எதிர்ன்னு சொல்லிப்பாங்க. இது முறை நிரல் நிறை பொருட்கோள். மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமன்னூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி அது. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படிங்கிறத குறியிருக்கும். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா கல்வி. நீரற வரியா கரகத்து என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா புறநானூறு. நீரற வரியா கரகத்து என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா புறநானூறு. இதுல குடக்குத்து பற்றி கூறுவது எதுன்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரம். குடக்குத்து பற்றி கூறுவது, மாதவி ஆடிய 11 வகை ஆடல் வகை பற்றி கூறியது எதுன்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரத்துல தான். கரகாட்டத்தின் துணையாட்டமாக கூறப்படுவது, கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படுவது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா மயிலாட்டம். இந்த காவடி ஆட்டத்தை பத்தி ஒன்று சொல்லலாம்.
காவடி ஆட்டம். இந்த கா என்பதன் பொருள் என்னன்னா பாரந்தாங்கும் கோல். காவடி ஆட்டம். அதுல அந்த கா என்பதன் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரந்தாங்கும் கோல். தேவ துந்துபி, தேவ துந்துபி என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா உரிமை. இது தேவராட்டத்துல பயன்படுத்துவாங்க. தேவதுந்துபி என்று அழைக்கப்படுவது உரிமை. இது தேவராட்டத்தில் பயன்படுத்துவாங்க. தேவராட்டம் வந்து இது ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த காவடி ஆட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம தமிழர்கள் புலம்பெயர்ந்து வேற ஒரு நாட்டில் இருப்பாங்கல்ல, அங்க கூட இந்த காவடி ஆட்டத்தை என்ன செஞ்சிருக்காங்க, ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பழக்க வழக்கத்தை நான் விடல. அடுத்தது தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக இருப்பது. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா புலியாட்டம். புரவியாட்டம், புரவி நாட்டியம் என்று அழைக்கப்படுவது. புரவியாட்டம், புரவி நாட்டியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா பொய்க்கால் குதிரையாட்டம். பொய்க்கால் குதிரையாட்டம். இந்த பொய்க்கால் குதிரையாட்டத்தில் போது என்ன செய்யணும்னா பாடல்கள் எதுவும் இசைக்க மாட்டாங்க. நையாண்டி மேளமும் நாகசுரம் மட்டுமே பயன்படுத்துவாங்க. பாடல்கள் எதுவுமே இருக்காது. திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக விளங்கும் கலை எந்த கலை அப்படின்னு கேட்டீங்கன்னா தெருக்கூத்து. தவறானது இது. கரகாட்டம் ராஜஸ்தானில் கட்சி கொடி என்று அழைக்கப்படுகிறது. தக தகக தந்தந்த தந்தகக என்ற பாடல் திருப்புகழ். இது யார் எழுதினா? அருணகிரிநாதர். தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருளில் ஒன்றாக பறை இடம்பெறுகிறது. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் யாருன்னா நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. இதுல எது தவறு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கரகாட்டம்ங்கிறது தான் தவறு. இது வந்து பொய்க்கால் குதிரை. பொய்க்கால் குதிரை தான் என்ன செய்வாங்க, ராஜஸ்தான்ல கட்சிக்கொடி என்று அழைக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாடகக்கலை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோள் என்று கூறியவர் நா. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. இவர் என்ன செஞ்ச, இவருடைய நாடகக்கலையுமே புதுப்பிப்பதற்காக ஒப்பனை செய்யும் முறை, கதை சொல்லும் முறை, புதுவிதமான நாடகங்களை உருவாக்கும், இதெல்லாம் இவர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இதுக்கு இவருக்கு வந்து இந்திய அரசு தாமரை விருது வழங்கியிருப்பாங்க. தமிழ் அரசோட கலைமாமணி விருதும் இவர் வாங்கியிருப்பார். ஊர் ஊராக சென்று நிகழ்த்துகிற கூட்டு குடும்ப கலையாக திகழ்வது எதுன்னு கேட்டீங்கன்னா தோற்பாவை கூத்து. இந்த மரப்பாவை கூத்தை பத்தி கூட திருக்குறள், திருவாசகம், பட்டினத்தார் கூடியிருப்பாங்க. பட்டினத்தார்லாம் கூடியிருப்பாங்க. வேளாண்மை செய்வரும் தொழில் கலையாக இருந்தது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா தெருக்கூத்து. மழை வேண்டி நிகழ்த்தப்படும் கூத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அர்ச்சுனன் தபசோட கூத்து தான். கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்கள் எழுதிய நூல்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டீங்கன்னா நாட்டார் கலைகள். அவன் மற்ற எல்லாமே நட்சத்திரம் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை, இது எல்லாமே யார் எழுதுனா அப்படின்னா உமா மகேஸ்வரி எழுதுனாங்க. மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நாட்டார் கலைகள் மட்டும் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஆ.க. பெருமாள் எழுதியிருப்பார். பிள்ளை தமிழில் வேறுபாடுகள் கொண்ட பருவங்கள் எத்தனை? மொத்தம் 3. மற்ற 7 பருவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த அம்புலிங்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பிள்ளைத்தமிழ் பாடுவதிலே வந்து ஒரு புலவர்களுக்கு புலின்னு சொல்லுவாங்க. அது பாடுறதா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. இது எந்தெந்த வயதுல பாடுவாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒற்றைப்படை எண்களை ஆபத்தில் வச்சுக்கலாம். 3, 5, 7, 9, 11, 13, 15. இந்த 7 பருவங்களும் ஆண்பால் பிள்ளைகளுக்கும் பெண்பால் பிள்ளைகளுக்கும் என்னன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். 3 பருவங்கள் மட்டும்தான் மாறி இருக்கும். ஆண்பாளுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றில், சிறுபறை, சிறிதேன்னு வந்திருக்கும் லாஸ்ட் 3. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலங்கு, அம்மானி, ஊசல்னு வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வயசுல 3 to 4, 3, 5 ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது 5, 6, 7, 8, 10, 11, 12, 14, 15, 16. இது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா கேட்டா எழுதிக்கலாம். குமரகுருபர் அவர் எழுதிய நூல்கள் என்ன பார்த்தீங்கன்னா கந்தர் கல்வெண்பா, மீனாட்சிமை பிள்ளை தமிழ், மதுரை கலிம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மூனிமலை, இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள் தான். இப்போ பிள்ளைத்தமிழ் எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பருவத்திற்கு 10 பாடங்களா, மொத்தம் எத்தனை பருவம் இருக்குன்னா 10 பருவம் இருக்கும். அந்த பருவத்துக்கு 10 பாடல், எத்தனை பாடல் எழுதிப்பாங்க? 100 பாடல் எழுதிப்பாங்க. வேறுபாடுகள் கொண்ட பருவம் 3, ஒரே மறுக்க பருவம் எத்தனை கேட்டீங்கன்னா 7. ஒரே மறுக்க எத்தனை பண்ணி 7. அதில் இந்த குமரகுருபர் வந்து தமிழ், வடமொழி, இந்துஸ்தானில் வந்து மிகவும் மொழிகள் வந்து புலமை பெற்றவராக இருப்பார்.
இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் இன்னொன்று கூட சொல்லியிருப்பார், முன்னாடி புக்குகளில் இருக்கும். சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக பவித்தவர் யாருன்னா குமரகுருபர் தான். பைம்புணம் சும்பிய தொந்தியோடும் சிறு பண்டி சரிந்தாட இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் எது அப்படின்னா, பண்டி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா வயிறு. பண்டி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா வயிறு. தலையுச்சி கொண்டை, தலையுச்சி கொண்டை, தலை உச்சி கொண்டை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முச்சின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க முச்சி. அசும்பிய அப்படின்னா என்னன்னா ஒளி வீசுகிற, அசும்பியனானது ஒளி வீசுகிற. பொருந்தாத இது கிண்கிணி காலில் அணிவது, சுட்டி நெற்றில் அணிவது, குலை குண்டலம் ரெண்டுமே காதில் அணிவதுதான். சூளி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இடையில் அணிவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் தவறு. அரையான் அப்படிங்கிறது தான் இடையில் அணிவது. சூளி அப்படின்னு எடுத்தீங்கன்னா தலையில் அணிவது. பொருந்தாத இது கலங்கு ஊசல் சிறுதேர் அம்மானை. இதில் பொருந்தாத இதுன்னு கேட்டீங்கன்னா சிறுதேர். ஏன்னா சிற்றில் சிறுவரை சிறுதேர் இது எல்லாமே ஆண்பாலுக்குரியது. கலங்கு ஊசல் அம்மானை எல்லாமே பெண்பாலுக்குரியது. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா 6. பொருந்தாதது எது? ஏர் எழுவது, சிலை எழுவது, திருக்கை வழக்கம். ஏர் எழுவது, சிலை எழுவது, திருக்கை வழக்கம். இந்த மூன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பர் எழுதியிருப்பார். இந்த நரிவிருத்தம் மட்டும்தான் யார் எழுதியிருப்பாங்க? திருத்தக்கத்தை எழுதியிருப்பார். இதுல இந்த ஏர் எழுவது, திருக்கை வழக்கம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உழவு தொழிலை பற்றி கூறக்கூடியது. ஏர் எழுவதும் திருக்கை வழக்கம். ஓசை தரும் இன்பம் ஊமையிலா இன்பமடா என்று கூறியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதியார். கம்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும். அதெல்லாம் கம்பரை புகழ்ந்து கூறப்பட்ட வார்த்தைகள். அது போக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விருத்தம் என் முன்பாவிற்கு உயர் கம்பன் என்றும் கூறப்பட்டவர் யாருன்னா அவர் தான். சரி, இப்ப இவர் ஏர் எழுவது, சிலை எழுவது, திருக்கை வழக்கு எழுதுனா இது போக என்ன இருப்பாங்க? சரஸ்வதி அந்தாதி, சடகரூப அந்தாதியில் அவர் எழுதியிருப்பாரு. கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் தான் கம்பரை ஆதரித்திருப்பார். சா கந்தசாமி இவர் எழுத்துருவுகள் புகழ் பெற காரணமான புதிர்மை தான் சாயாவனம். இவர் எங்க பிறந்தாரா? மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கும். தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம், சாந்தகுமாரி, சாயாவனம் இது எல்லாமே அவர் எழுதினதான். ஆனால் அவர் எழுதுறதுக்கு எழுதின புகழ் பெற காரணமாக இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா சாயாவனம். அது போக என்ன பார்த்தீங்கன்னா சுடுமண் சிலைன்னு ஒன்று எழுதியிருப்பார். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு குறும்படமாக வந்திருக்கும். இந்த குறும்படம் அனைத்துலக விருதுகளையும் பெற்றிருக்கும். அதுபோக சாகித்ய அகாதமி விருது எதுக்கு போட்டிருப்பாங்க? விசாரணை கமிஷன். விசாரணை கமிஷன் என்ற நூலுக்கு தான் என்ன செஞ்சிருப்பாரு? கந்தசாமி சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாரு. ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற பாடலில் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரம். எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. அந்த தொண்டிங்கிற எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. குறிஞ்சி நிலத்துக்குரிய பெரும்பொழுது, குறிஞ்சி நிலத்துக்குரிய சிறுபொழுது எதுன்னு கேட்டீங்கன்னா யாமம். இப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதுக்கான சிறுபொழுதுகள் எப்படி ஆகுதுன்னா குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகரை, நெய்தல் ஏற்பாடு, பாலை நண்பகல். இந்த ஏற்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல் பிளஸ் பாடுன்னு அர்த்தம். எல்னா சூரியன், பாடுனா மறைதல். சூரியன் மறையும் நேரம். குறிஞ்சி மலைப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா யாமம்ங்கிறது எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 to 2 வரைக்கும் இருக்கும் நைட்டில். வேட்டைக்கு போகிறதையும் அவுத்து வச்சுக்கலாம். மலையில் இருக்கவங்களாம் வேட்டைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி. முல்லை மாலை, ஆடு மேய்க்கிறவங்களா இருப்பாங்க. அந்த மாலை நேரத்தில் தான் ஆடு பற்றிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கலாம். மருதம் வைகரை, விடியற் காலையில் எந்திரிச்சு வயலுக்கு போகணும். அந்த வைகரை நேரத்தில். நெய்தல் ஏற்பாடு, மீன் பிடிக்க போகிறதுக்கு சூரியன் மறையும் நேரத்துக்கு முன்னாடி போயிருப்பாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பாலை நண்பகல், பாலை நாளே என்ன இருக்கும்? வெயில் அதிகமாக இருக்கும். நண்பகலில் வெயில் அதிகமாக இருக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது நான் படிக்கும் போது ஞாபகத்தில் வச்சிருந்தது. முல்லை நிலத்துக்குரிய பெரும்பொழுது கார்காலம். இந்த 3 பொழுது எதுக்கு வந்திருக்குன்னா பாலைக்கு வரும். மலர்கள் தரையில் நழுவும் எப்பொழுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தளர பிணைத்தால். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? அங்கு வறுமை இல்லாததால். பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி.
அதே மாதிரி கம்பனோட பாடல் திட்டத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கும். கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் அப்படின்னா பாரதி. கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமைப்படுவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதி. பொருள்கோள் மொத்தம் எத்தனை வகைப்படும் கேட்டீங்கன்னா 8 வகைப்படும். ஆற்றிணை பொருட்கோள், மொழிமாற்று பொருட்கோள், நிரலை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அலைமறி யாப்பு பொருட்கோள், கொண்டுகுட்டு பொருட்கோள், அடிமாற்று பொருட்கோள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பழைய புக்கில் வந்து 8 பொருட்கோளுமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஆற்று நீர் பொருட்கோள் பாடலின் தொடக்கம் முதல் முடிவரை ஆற்று நீரை போக்கு போல நேராக பொருட்களும் அமைந்தால் அது ஆற்று நீர் பொருட்கோள் எனப்படும். நிறை பொருட்கோள் 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து முறை நிறை பொருட்கோள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதில் நிறை பொருட்கோள். முறை நிறை பொருட்கோள் அப்படின்னா அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயனும் அது. இதுல பாருங்களேன், அன்பும் மரணம் என்று இரு சொற்களை வரிசைப்படுத்தி அதற்குரிய விளைவுகளாக பண்பு பயன், அன்புக்கு பயன் வந்து எதுன்னு பண்பாகவும் அரணுக்கு விளைவாக பயன் என்று வரிசைப்படுத்த. இல்லற வாழ்க்கையில் பண்பு அன்பு என்றும் அதன் பயன் அரண் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயனிலைகளாக நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் கொள்வதால் இப்பாடல் முரல் நிறை பொருட்கோள் எனப்படும். எதில் நிறை பொருட்கள் பாருங்களேன். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றோடு ஏனையவர். இக்குறளில் முதல் அடியில் விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்திவிட்டு அடுத்த அடியில் பயனிலையாக கற்றார் கல்லாதவர், கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு பாருங்களேன். கற்றார் கல்லாதவர், ஏனையவர் எனது கல்லாதவர். அப்ப இங்க எதை வச்சுக்கிற முடியும்? மக்கள் வந்து கற்றவராகவும் விலங்குல இருக்கவங்க கல்லாதவரை வச்சுக்க முடியும். அப்ப என்ன வந்திருக்கு பாருங்களேன், நிறைநிலையில மாற்றம் இருக்கு, நிறைநிலையில மாற்றம் இருக்கு. இப்ப எதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். கற்றார் மக்கள் என்றும் கல்லாத ஏனையர் விலங்குகள் என்றும் எதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். எனவே இக்குறள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் எனப்படும் நாடுபடும். கொண்டு பொருள்கோள் ஒரு செயலில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்று கொண்டு கூட்டி பொருள் கொள்வது கொண்டு பொருள்களாகும். ஆழத்து மேலே குவளை, குவத்துல வாளின் நெடிய குரங்கு. ஆழத்து மரம் மேல எதற்கு குரங்கு இருக்கும். அப்ப ஆழத்து மேல அப்படிங்கிறதுக்கு குரங்கு எடுத்துக்கலாம். ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாளில் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாக விடும். இதில் ஆழத்து மேல குரங்கு, ஆழத்து மேல குரங்கு, குளத்துல குவளை, குளத்தை முன்னாடி கொண்டு குவளை பின்னாடி விடும். குளத்துல குவளை. இப்படி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை மாற்றி வைத்து பொருள் கொள்வதற்கு தான் என்ன பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னா கொண்டு பொருள்கோள். யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கூட்டே. ஏற்புலி இசை கொண்டு கூட்டே எந்த நூல்ல சொல்லியிருப்பாங்க? நன்னூல்ல. இந்த இலக்கண சம்பந்தமா வரக்கூடிய எல்லாமே எங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நன்னூல்ல சொல்லியிருப்பாங்க. அகப்பொருள் இலக்கணம். பொருள் என்பது ஒழுக்கமுறை. பொருள் என்பது என்னன்னா ஒழுக்கமுறை. நாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை அகம்புறம் என்று பிரிச்சிருப்பாங்க. அகம் புறம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை ஆகிய 7 அகத்திணைகள் ஆகும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அடுத்து நம்ம கைக்கிளை பெருந்திணை ஒருதலை காமம் பொருந்தா காமம் ஆகிய 7 அகத்திணைகள் எனப்படும். இவற்றில் முதல் 5 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்பின் 5 சொல்லுவாங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்பின் 5 சொல்லுவாங்க. இதுல அன்பின் 5 முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்ன பிரிப்பாங்க. முதல் பொருள்னா பொழுதும், நிலமும் பொழுதும் முதல் பொருள்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி தெரியும், மலை சார்ந்த இடம், முல்லை காடும் காடு சார்ந்த இடம், மருதம் மயிலும் மயில் சார்ந்த இடம், நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடம். பொழுது வந்து பெரும்பொழுது சிறுபொழுதுன்னு வைப்பாங்க. பெரும்பொழுது சிறுபொழுது வெற்றி கூறணும் அப்படின்னா ஓராண்டில் 6 கூறுகளை பெரும்பொழுது என்றும் ஒரு நாள்ல நடக்கக்கூடியதை வந்து சிறுபொழுது நம்ம நினைப்போம். பெரும்பொழுது ஓராண்டின் 6 கூறுகள். நான் படிக்கும்போது எப்படி யாபத்தில் வச்சிருந்தேன்னா 5ல எடுத்துக்கிறேன் நான். இப்போ இது யாபத்தில் இருக்கும். கார்காலம் குளிர்காலம், குளிர்காலத்துக்கு அப்புறம் என்ன முன்பனிக்காலம் பின்பனிக்காலம். பனிக்காலம் முடிஞ்சிட்டாலே வெயில் காலம் தான் வரும். இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம். கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம். ஏன்னா இங்க இருந்து யாபத்தில் வச்சிருப்பேன். அதை சித்திரை வைகாசி, நம்ம தமிழ் மாதம் சொல்லுவேன், சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படின்னு சொல்லி யாபத்தில் வச்சிருப்பேன். அதனால கொஞ்சம் ஈஸியாக எனக்கு யாபத்தில் இருந்துச்சு. இப்போ காலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை 6 மணி முதல் 10 மணி வரை சிறுபொழுதுல ஒரு நாளின் 6 கூறுகள். காலை 6 மணி முதல் 10 மணி வரை காலையாக இருக்கும். அடுத்து 10 மணிலேருந்து 2 மணி வரை நண்பகல். ஏற்பாடு அப்படின்னா சூரியன் மறையும் நேரம் வரைக்கும் இருக்கிறது 2 மணி முதல் 6 மணி வரை. அடுத்து மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இரவு. யாமம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகரைனா இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. ஏற்பாடு நம்ம சொன்னோம்ல, எல் என்றால் ஞாயிறு, பாடு என்றால் மறையும் நேரம். எல்பாடு அப்படின்னா சூரியன் மறையும் நேரம். குறிஞ்சி பெரும்பொழுது எப்போ வரும், சிறுபொழுது எப்போ வரும் ஞாபகம் வச்சுக்கலாம். குறிஞ்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்டையாட போகும் நேரம் யாமம். முல்லை மாலை ஞாபகம் வச்சுக்கலாம். மருதம்
விவசாயம் பண்ணுற வயக்காட்டுக்கு போனோம், வைகரி மாதம் காலையில் எந்திரிச்சு போகணும், காலங்காலத்தில் எந்திரிச்சு போகணும்னு சொல்லுவாங்களா, வைகரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெய்தல் ஏற்பாடு, சூரியன் மறைவு நேரத்துக்கு முன்னாடி கப்பல் எடுத்துகிட்டு போவாங்க. பாலை நண்பகல், எப்பயுமே பாலை நேரத்தில் வந்து சூடு அதிகமாக இருக்கும், வெயில் காலம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த பெரும்பொழுதத்தை ஞாபகத்தில் வச்சுக்கும் போது இந்த முல்லைக்கு தான் நான் எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுருப்பேன். முல்லை வந்து என்னது கார்காலம், முல்லை வந்து என்னது கார்காலம். இந்த ஏன்னா வரிசைப்படுத்துறது என்ன பண்ணியிருப்போம்னா கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பெண்பனிக்காலம், இளவேணி, முதுவேணி வரிசைப்படுத்தி படிச்சிருப்போம் நம்ம. அப்போ இந்த கார்காலம் இங்கே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ரிவர்ஸில் போனால் குளிர்காலம், முன்பனிக்காலம். அடுத்து மருதத்துக்கு நெய்தலுக்கு கேட்பாங்க. 6 பெரும்பொழுதுகள் கொண்ட திணைப்பகுதியில்னா மருதமும் நெய்தலும் வந்துடும். பாலை நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளவேனில், முதுவேனில், பின்பணி. டெஸ்ட்லாம் ஃப்ரீ டெஸ்ட்டாக தான் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் போட்டிருப்போம், எடுத்து எழுதிக்கலாம். அடுத்த 3 இயல்களுக்கான தேர்வு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும், எடுத்து எழுதிக்கலாம். இங்கே நீங்கள் படிக்க வேண்டிய தெய்வங்கள்லாம் கேட்குறதில்ல. இப்போ மேக்ஸிமம் மக்கள் பார்த்துக்கோங்க, மக்கள் பார்த்துக்கணும். பூ கேட்பாங்க அடிக்கடி, ஊர் கேட்பாங்க, சிறுகுடி, குறும்பு, இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பறை அடிக்கடி கேட்பாங்க, தொண்டகம், இந்த ஏர்கோட்டுக்கு பறை அடிக்கடி கேட்டிருக்காங்க முன்னாடி, துடி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாழ், பண், இது கொஞ்சம் முக்கியமாக இருக்கணும். குறிஞ்சியால், முல்லையால், மருதையால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த நெய்தல் நேரத்தில் வரும்போது என்னன்றீங்க, விளரியால், செவ்வழி பண். இங்கே பாருங்கள் பாலைக்கு வந்து பஞ்சிரப்பண், இது மட்டும் மாறி இருக்கும், பார்த்துக்கோங்க. நன்றி.